சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பூவிருந்தவல்லி பைபாஸ் வடபழனி இடையிலான வழித்தட திறப்பு விழாவுக்கான தேதிக்காக மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. அதே வேளையில் இந்த வழித்தடத்தில் அமைந்துள்ள சாலிகிராமம், அவிச்சிப்பள்ளி, ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், காரம்பாக்கம் மற்றும் ஆலப்பாக்கம் சந்திப்பு ஆகிய 6 மெட்ரோ ரயில் நிலையங்களின் பணிகள் முழுமையடைய இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடக்கத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கட்டம் கட்டமாக திறக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போது செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்திற்குள் முடிவடைய வேண்டிய இந்த 6 நிலையங்களின் பணிகளுக்கு தொழிலாளர்களின் பற்றாக்குறையே முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பெரும்பான்மையான தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியதால் இறுதிக்கட்ட பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், காரம்பாக்கம் மற்றும் ஆலப்பாக்கம் சந்திப்பு ஆகிய இரட்டை அடுக்கு நிலையங்களில் கூரை அமைக்கும் பணி மிக சவாலாக உருவெடுத்துள்ளது. மின்சார கம்பிகள் குறுக்கிடுவதால் மின் விநியோகத்தை நிறுத்திவிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. டிக்கெட் அறைகள் மற்றும் சமிக்கை அமைப்புகள் தயாராக இருந்தாலும் நடைபாதை மற்றும் முகப்பு பணிகள் இன்னும் நடந்து வருகின்றன. மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வுக்கு பிறகு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் இந்த நிலையங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட வாய்ப்புள்ளது. மெட்ரோ வழித்தடங்கள் தயாராக இருந்த போதிலும் இந்த தாமதங்கள் காரணமாக பயணிகள் தொடர்ந்து ஆற்காடு சாலையின் போக்குவரத்து நெரிசலையே சார்ந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் விரைவான முடிவுகளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுமே இதுபோன்ற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்த காலத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர வழிவகுக்கும் என பகுதிவாசிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.